நடிப்பை தாண்டி விவசாயம் செய்யக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? 15 ஏக்கர்ல மிகப்பெரிய பண்ணை இருக்காம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே கருணாஸ். கருணாஸ் நடிக்கிறத தாண்டி படங்களை ப்ரொடியூஸ் பண்றது, மியூசிக் போடுறது, பாட்டு பாடுறது, இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் பண்றதுன்னு எல்லா பக்கமுமே ஆல்ரவுண்டரா கருணாஸ் இருக்காரு அப்படின்னு நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான பதவி கிடைச்சாலும் சரி, மன நிறைவு அப்படின்றது விவசாயம் பண்ணும்போது தான் இருக்கு அப்படின்னு கருணாஸே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதனாலேயே நடிப்புல எந்த அளவுக்கு மனுஷன் ஆர்வத்தை காட்டிட்டு வராரோ அதே மாதிரி விவசாயத்திலையும் காமிக்கிறாரு. 14 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய தோட்டம் ஆரம்பிச்சு நாட்டு பசு, நாட்டு கோழி, நாட்டு நாய் அப்படின்னு நம்ம பாரம்பரியத்தை இன்னைக்குமே இவர் காப்பாத்திட்டு தான் வராரு. கருணாஸ்க்கு இதை தள்ளி வாழை தோட்டம், கிழங்கு தோட்டம் அப்படின்னு எக்கச்சக்க நிலங்களும் இருக்கு. கருணாஸ் என்னதான் ஒரு மிகப்பெரிய நடிகரா இருந்தாலும் இந்த மாதிரி களத்துல இறங்கி விவசாயம் பண்றது ஒரு மன நிறைவா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் என்னதான் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையில மனுஷன் ஒரு சரியான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விவசாயத்திலையும் மனுஷன் களத்துல இறங்கி சூப்பரா வேலை பார்ப்பாரு. பிரகாஷ் ராஜ் பண்ணக்கூடிய விவசாயத்துல இருந்தே இவருக்கு வருஷம் தவறாம ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ சோர்ஸ் இருக்கு. பிரகாஷ் ராஜ் சென்னையிலையும் ஹைதராபாத்லயும் ஒரு மிகப்பெரிய விவசாய பண்ணையே ஆரம்பிச்சாரு. அதன் மூலமா இயற்கை முறையில மாடுகளுக்கு தீனி போட்டு செடி கொடி பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே பயிரிட்டு அறுவடை செஞ்சு ஒரு மிகப்பெரிய விவசாய பண்ணையை இன்னைக்குமே குடும்பத்தோட சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் பாண்டியன். இவர் ஊமை விழிகள், புரட்சிக்காரன், தேவன் மாதிரியான படங்களை நடிச்சு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஃபேம் இவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா சினிமாவில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சாலுமே தனிப்பட்ட முறையில ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு இவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி தான் நான் விவசாய தோட்டத்தையே ஆரம்பிச்சேன். இயற்கைக்கு மத்தியில ஆரம்பிச்சு ஒரு பக்காவான லைஃப் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவும் என்னோட மொத்த குடும்பமும் இதுல ஈடுபட்டுட்டு வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுலயும் கொரோனா ஊரடங்கு சமயத்துல தான் இந்த விவசாயத்தையே இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப வரைக்குமே இவரோட மகள் மற்றும் அக்கானு மொத்த குடும்பமும் ஒன்னு சேர்ந்து விவசாயத்தை சூப்பரா பண்ணிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மம்முட்டி. மம்முட்டி வந்து 90s காலகட்டத்தில இருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி விவசாயத்துல இவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்குல இவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் மலையாள சூப்பர் ஸ்டாரா இவர் கொடிகட்டி பறந்திருந்தாலுமே ரியல் லைஃப்ல ஒரு சாதாரண மனுஷனா தான் இவர் வாழ்ந்துட்டு வராரு. விவசாயத்தை இன்னைக்கு வரைக்குமே பயிரிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய தோட்டங்கள் ஆரம்பிச்சு செடி கொடி பழங்கள் அப்படின்னு மொத்தத்தையும் அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிஷோர் குமார். பொதுவா சினிமாவில் நடிக்கிறவங்க அதுல இருந்து எப்படி புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்களோட மத்தியில ரொம்பவே வித்தியாசமான ஆக்டர் கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லலாம். கிஷோர் குமார் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் நீங்க பாருங்க. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம யோசிக்காத ஒன்னா இருக்கும். நம்ம சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற பந்தா கொஞ்சம் கூட இல்லாம எல்லா இடத்துலயுமே கிஷோர் குமார் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. அதே மாதிரி தான் தோட்ட வேலைகள் பார்க்கும் போதும் இவர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவ்வளவு பசுமையான வயல்களா இருக்கும். நிறைய மரங்கள், நிறைய காய்கறிகள் எல்லாம் பயிரிட்டு வராரு. அது கூடவே தோட்டத்தோட நடுவுல ஒரு வீடையும் அமைச்சு அழகான வாழ்க்கையை இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கிஷோர் குமார் அவரோட சினிமா வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுறாரோ அதே மாதிரி விவசாயம் பண்றதுக்கும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் பசுமையா இருக்கிறதுக்கும் நேரத்தை செலவிட தான் செய்யறாரு. இந்த நடிகர்கள் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்த இன்டர்வியூல சிம்பிளா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னதான் நாங்கெல்லாம் நடிகர்களா இருந்தாலும் சினிமாவுல கொடிகட்டி பறந்தாலுமே எங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் ஒன்னு இருக்கு. அதுல மன நிம்மதினு ஒன்னு இருக்கு. அந்த நிறைவான வாழ்க்கை எங்களுக்கு விவசாயம் தான் கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.